இயக்குனர் ரஞ்சித் அட்டகத்தி அப்படிங்கிற படம் மூலமா அறிமுகமாகி மெட்ராஸ் அப்படிங்கிற திரைப்படம் மூலமா எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமாகி அது மூலமா ஒரு அதிர்ஷ்டத்தையும் பெற்றவர் தான் இயக்குனர் ரஞ்சித். இவருடைய அதிர்ஷ்டம் மேல மேல உயர்ந்துகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு படம் இயக்குற ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிருக்கே. அந்த படத்தோட டிஸ்கஷனுக்கு தான் இப்போ பயங்கரமான பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பொதுவா டிஸ்கஷன் அப்படின்னு சொன்னா முக்கியமான இடத்துல இல்ல நடிகர்களுடைய வீட்டுல இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ரஞ்சித் 3.5 லட்சம் ரூபாயில ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து படத்துடைய டிஸ்கஷனை அவருடைய உதவி இயக்குனர்களை வச்சு செஞ்சுட்டு இருக்காராம். சோ படத்துல என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா இந்த திரைப்படத்துல ரஜினி ஒரு தாதா மாதிரி நடிக்க போறாராம். அண்ட் இந்த திரைப்படத்துல ரஜினிக்கு நாயகி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த மாதிரியான டிஸ்கஷன், அதுக்கப்புறம் படத்துல ரசிகர்களுக்கு என்ன தேவை, ரஜினி எந்த மாதிரி எல்லாம் நடிச்சா ரசிகர்களுக்கு பிடிக்கும், இது எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கதைகளை உருவாக்கிட்டு இருக்காராம் ரஞ்சித். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய முந்தைய திரைப்படங்களான கோச்சுடையான், லிங்கா ரெண்டுமே சரிவர போகாத காரணத்தினால அவசியமான ஒரு ஹிட் தேவை அப்படிங்கிறதுக்காக இந்த படத்துக்கு இவ்ளோ மெனக்கெட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எலி புலி கூட போட்டி போடுமா வசூல்ல? இதுதான் உரண்டை இழுக்கிறது.